அங்க வந்து மாடசாமின்னு ஒரு மடசாமி இருந்தான். மாடசாமின்னு ஒரு மடசாமி இருந்தான். அவங்க சாப்பிட்டு நல்லா படுத்து இருக்கும்போது ஒரு கனவு காணான். பூனையை முழுங்கிட்ட மாதிரி கனவு கண்டான். திடீர்னு நினைச்சு உட்காந்துட்டான். உட்காந்து என்னடா யோசனை வயிறு கிடக்குது அவனுக்கு. ஐயோ பூனையை முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா டாக்டர்கிட்ட ஓடுறான். டாக்டர் ஐயா, நான் பூனை முழுங்கிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்றான். இவருக்கு என்னடா அப்படின்னு சொல்றாங்க. சரி அவனை என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு வயிற்றுலாம் சொல்லிட்டு நசுக்கி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க எனக்கு ஊசி போட்டு மாத்திரை மருந்து கொடுங்க அப்படின்னு அவன் கேட்கறான். சரிட்டு ஒரு ஊசி போட்டு சத்து ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து விடுறாரு. இவன் வீட்டுக்கு போறான். மறுபடியும் வயிற்று கிடக்குது. இவனுக்கு நம்பிக்கை இல்லை. சரி நம்ம வேற ஒரு டாக்டருக்கு போகலாம் அப்படின்ட்டு இன்னொரு டாக்டருக்கு போய் சொல்றான். அவரும் மேலே கீழே பார்த்துட்டு சரி இவனுக்கு மனப்பிராந்தி ஆயிடுச்சு, அதனால அவர் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து அவரும் ஊசி போட்டு மாத்திரை கொடுக்குறாரு. இவனுக்கு மனசு திருப்தி ஆகல. பூனை உள்ள இருக்குது, வயிற்றுக்குள்ள. சரி இது வேலைக்கு ஆகாது, இந்த டாக்டருங்களாம் சரியில்லை, நம்ம கொஞ்சம் பணக்கார டாக்டரா போகலாம், வசதியான டாக்டர்கிட்ட போய் காசு செலவானு பரவாயில்ல பார்த்துலான்னு சொல்லிட்டு போறான். நகரம் தேடி போறான். அங்க போய் நல்ல டாக்டரை பார்த்து விஷயத்தெல்லாம் சொல்றான். சொன்னோடனே அவர் புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா நான் வந்து உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்றேன், எக்ஸ்ரே படம் எடுக்க முடியுங்களா, அதனால ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு தம்பி ஒன்றும் இல்லைப்பா பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அவன் வீட்டுக்கு வந்து அவனுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, உள்ள இருக்கு. சரி என்ன பண்ணலாம், கோயம்புத்தூர் போகலாம், பெரிய டாக்டர் போகலாம் அப்படின்னு கோயம்புத்தூர் போறான். கோயம்புத்தூர் போய் எப்படியோ டாக்டரை பிடிச்சி விஷயத்தெல்லாம் சொல்லி அவன் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே அந்த டாக்டர் என்ன பண்றாரு, உனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன், ரிசல்ட் சொல்ல போறேன், நீ போய் அமைதியா உட்காரு, கூப்பிட போவா அப்படின்ட்டாரு. சரி சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடுறதுக்கு முன்னால இந்த எக்ஸ்ரேல என்ன பண்ணிட்டாரு, ஒரு பூனை படத்தை வரைஞ்சி வச்சுட்டாரு டாக்டர். பூனை படத்தை வரைஞ்சதுன்னு தம்பிங்க வாப்பா உங்க வயிற்றுக்குள்ள பூனை இருக்குது, வயிற்றுக்குள்ள பூனை இருக்குது, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படிங்களா, சரி வேற பக்கம் டாக்டர்லாம் பார்க்கும்போது பூனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் பையன் சொல்றான். டாக்டர் சொல்றாரு அவங்களாம் வந்து லைட் போட்டு எடுத்தாங்க, லைட் போட்டு பூனை ஓடி போச்சு, நான் இருட்டில் எடுத்தேன், அதனால பூனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தேன்னா உங்க பூனையில எடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு அவனுக்கு சந்தோஷமா போறான். ஆனா வயிற்றுக்குள்ள கலக்கிட்டு தான் இருக்குது அவனுக்கு. அப்புறம் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டு முதலாளா வந்து உட்காந்துக்கிறான். அப்புறம் டாக்டர் சொல்றாரு கூப்பிட்டு, தம்பி இந்த ரூம்ல உட்கார வச்சு நான் உன்னை நடுமண்டையில நச்சுன்னு போட்டுவேன், நடுமண்டையில நீ ஐயோன்னு கத்தணும், கத்தும் போது பூனை வெளியே வந்துடும், பயப்படாது அப்படின்னு சொல்றாரு. இவன் அதுக்கு தயாரா உட்காந்துட்டு கட்டை பிடிச்சி ஸ்ட்ராங்கா தயாரா உட்காந்துட்டு இருக்கிறான். ஓங்கி நடுமண்டையில நச்சுன்னு போட்டுறாரு. ஐயோன்னு அவன் கத்துறான். கத்தும் போது என்ன பண்றான், அவர் ஏற்கனவே நர்ஸுக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு, ஒரு பூனை நீ பிடிச்சிட்டு வந்துரு, ஓரம் நில்லு, நான் கூப்பிடமா எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு டாக்டர் சொல்லி வச்சிருக்காரு. வேற நர்ச மாட்டேன். அப்புறம் இவன் கத்தி முடிச்சோன்னே நர்சம்மா ஒரு பூனை கொண்டு ஒடியாராங்க. ஒடியாந்து சார் சார் பூனை வந்துடுச்சு சார் அப்படி வயிற்று வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காட்டுறாரு. பூனை வந்துச்சுப்பா நீங்க பயப்படாதப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு 2 நேரம் யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிறான். சார் நான் முழு கருப்பு பூனை, நீங்க நல்ல பூனையை காட்டுறீங்க அப்படின்னு சொன்னான். டாக்டருக்கு என்னடா யோசிக்கிறாரு. அந்த கருப்பு பூனை ஒரு மாசம் குட்டி போட்டுருச்சு, அது வெள்ளையா வந்துருச்சு. நீ மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அந்த கருப்பு பூனை எடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி மாத்திரை மருந்து கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த கதையில வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது அப்பவே மறந்துடும். வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி போன கதை மாதிரி நமக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கணும். அதனால மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். மகிழ்ச்சிங்களா?
பேசும்போது எதுக்கு கவுந்த பாடி ஞாபகப்படுத்திக்கிங்க? கொண்டு வருவாங்க.